மினி வால்பாறை மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் இந்த மாதிரி ஒரு வியூவை. நிஜமாவே ஒருத்தங்க ஒரு மாதிரி ஃபீலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. பெண்மைங்க மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. நானும் என்னோட ஆளை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் இங்க ஒரு நாள். நம்ம நெஜத்துல பாக்குறது வந்து ஐயோ அது செம்ம ஃபீலுங்க. கிளவுட்ஸுக்கு மேல இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னா சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். அது ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ வெயில் 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 வந்து சூப்பராக இருக்குது. डाउन स्लोप पे மறுபடியும் மேலே ஏறுறோம். எங்கெங்கயோ காட்டுக்குள்ளதான் வழி போகுது. எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் போலயே இருக்கு. ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு. இங்கெல்லாம் வந்தா கப்புள்ஸா வரணும்பா. சீரியஸ்லி ஒர்த்துனா அவ்வளோ ஒர்த்து. ஒரு ஃபீமேல் பார்ட்னர் கூட வருது. கூட்டிகிட்டு வரேன். நானும் என்னோட ஆளை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன் இங்கே ஒரு நாள். கொல்லி ஹில்ஸ். எப்பா அது எவ்வளோ கடை இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. மினி வால்பாறை மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போட் ஹவுஸு, பொட்டானிக்கல் கார்டனு. ஸோ இப்போ சீக்குப்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். என்னடா அமைதியாக வந்துட்டுருக்கவன் திடீர்னு கத்துறேன்னு பார்க்குறீங்களா? இவ்வளோ நேரம் நான் வந்து என் பிரெயின் ஃபாக் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு மாதிரி இந்த ஸ்கூல் பசங்களை பார்க்க எனக்கு ஒரு மாதிரி அப்படியே நாஸ்டாலஜிக் அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்காக வந்துடுச்சு. அப்படி நான் சின்ன வயசில் பார்த்த டோரேமோன், அப்புறம் சுட்டி டிவி, நல்ல சன்னி டேயில் எங்கள் அம்மா நல்ல என் மண்டையில் எண்ணெயை தேய்ச்சி வச்சுருப்பாங்க. அது எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி
ஒரு மாதிரி ஃபீலிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஏன்னா இப்போ கிளைமேட் அப்படி தான் இருக்கா, நல்லா சன்னியாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சீக்கு பாறைக்கு வந்துட்டோம். Pare you find பெண்மயிலுங்க. பாறை வியூ பாயிண்ட் வந்துட்டோம். வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஓப்பனே பண்ண போகிறாங்க. மேலே இருக்கும். அம்மா பண்ணி இதோட பனி ஃபுல்லாக கீழே இறங்குறது வேணாம். மலை நடுவில் வேணா இருக்கும். நமக்கு கம்மியாக இருக்கும். இதெல்லாம் என்ன செம்மையா இருக்கு வியூ. அப்படியே கிளவுட்ஸுக்கு மேலே இருக்கிறோம். வா, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ப்பா. பண்றவங்க எப்படி வேணாலும் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஏறி இருந்து இந்த மலைக்காட்டுல நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்து போட்டு போனா ஒருத்தர் சீக்கு பாறை வியூ பாயிண்ட் இருக்குது. நிஜமாவே ஒருத்தங்க சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி வீக்கெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. பட் நான் இன்றைக்கி வீக் டேயில் தான் வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு வெட்னஸ்டே. கரெக்டாக இப்போ தான் ஓப்பனே பண்ணாங்க. நான் வரும்போது தான் கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. அமைதியாக, நிம்மதியாக, பீஸ்ஃபுல்லாக, மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. அந்த வியூவில் இருந்து அப்படியே அந்த மேகம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நான் இந்த மாதிரி ஒரு வியூவை. அது செம்மையாக இருந்துச்சு. நான் நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே ஃபஸ்ட் டைம் நம்ம நெஜத்தில் பார்க்குறது வந்து ஐயோ அது செம்ம ஃபீலுங்க. சூப்பராக இருந்துச்சு. சீக்கு பாறை வியூ பாயிண்ட் வந்து பெஸ்ட், மஸ்ட் விசிட். இது கொல்லிமலை வந்தால். நெக்ஸ்ட்டு வந்து ஆகாய கங்கை போகலாமா, இல்லை மாசிலா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது போகலாமா என்னன்னு தெரில, யோசிச்சுட்ருக்கேன் நான். பட் ஆனால் இது ரெண்டும் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட போகலாங்க, பசிக்குது. ஸோ சாப்பிட்டுட்டே நான் vlog கண்டினியூ பண்ணுறேன்.